ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3230. நமது ஆரை டிஸ்ட்ரிக்ட் 3230 தனது குடும்ப உறவுகளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்து கைகுலுக்கி பரஸ்பரம் நலம் விசாரித்து உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் மனதார வருக வருக என வரவேற்கிறது. நமது கவர்னர் ரொட்டேரியன் சம்பத்குமார் அவர்களின் 2011-2012 ஆண்டு சங்க தலைவர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு 2010 அக்டோபர் 10 ப்ரீபெட்ஸ் 1 மற்றும் டிசம்பர் 11 ப்ரீபெட்ஸ் 2 கோலாகலமாக நடைபெற்றது. 2011 ஜனவரி 7 சென்னை ஹோட்டல் கிரீன் பார்க்கில் நமது அன்புக்குரிய கவர்னர் சம்பத்குமாருக்கும் அவரது துணைவியார் ரொட்டேரியன் டாக்டர் சாய் பிரசன்னா அவர்களுக்கும் இன்டர்நேஷனல் அசம்பிளிக்காக அமெரிக்க பயணம் மேற்கொண்டதற்கு வழியனுப்பு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. லீடர்ஷிப் சமிட் டாட்ஸ் 2011 பிப்ரவரி 27 3230 உயர்மட்ட தலைவர்களுக்கான பயிற்சி களம் மிக சிறப்பாக வேலூரில் நடைபெற்றது. ராமோஜி ஃபிலிம் சிட்டி 2011 ஏப்ரல் 8, 9, 10 ஆகிய தினங்களில் நமது சங்க தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் பெட்ஸ் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. ரொட்டேரியன் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பொறுப்பின் கீழ் ரொட்டேரியன் யஷ்பால் தாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ரோட்டரி சார்ந்த மற்றும் சாராத பயிற்சியாளர்களை கொண்டு தலைமை பண்புகளை வளர்க்கும் முகமாக பயிற்சி களம் வடிவமைக்கப்பட்டது. முதன்முறையாக முதல் பெண்மணிகளுக்காக சிறப்பு பயிற்சி வகுப்புகள் முதல் பெண்மணி ரொட்டேரியன் சாய் பிரசன்னா அவர்களால் நடத்தப்பட்டது. செயல் பட்டறை செட்ஸ் மைசூரில் ஏப்ரல் 16, 17 ஆகிய தினங்களில் சங்க செயலாளர்களின் தலைமை பண்புகள் மற்றும் செயல்முறைகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் பயிற்சி முகாம் ரொட்டேரியன் முத்து பழனியப்பன் அவர்களின் மேற்பார்வையில் விமர்சையாக நடத்தப்பட்டது. களஞ்சியம் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி 2011 மே 15 அன்று பாஸ்ட் ஆரை பிரசிடென்ட் ரொட்டேரியன் ராஜா சாபு அவர்களின் வரவால் களஞ்சியம் களை கட்டியது. உயர்மட்ட தலைவர்கள், சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க பணி இயக்குநர்கள் அனைவருக்கும் விருந்தோம்பலும் கருத்து பரிமாற்றங்களும் ரொட்டேரியன் சந்திராபாப் அவர்களின் பொறுப்பின் கீழ் செட்டிநாடு மருத்துவமனை வளாகத்தில் உற்சாகமாக நடத்தப்பட்டது. இது அவையும் அகமும் நிறைந்த நிகழ்வாக வரலாற்று பதிவாக பரிமளித்தது. 2011 மே 29 அன்று சுஷ்ருதா கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் கருத்தரங்கம் குளோபல் மருத்துவமனை வளாகத்தில் ரொட்டேரியன் டாக்டர் ஸ்ரீராம், ரொட்டேரியன் டாக்டர் நந்தகுமார் ஆகியோரது பொறுப்பின் கீழ் உபயோகமான கருத்தரங்கமாக நடைபெற்றது. நமது கவர்னர் பதவியேற்கும் முன்னரே ஜூலை 1, 2011 அன்று சுகினோபவ என்ற மாபெரும் மருத்துவ முகாம் நமது தமிழக சுகாதார அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் BS விஜய் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு விமர்சையாகவும் சமூகத்திற்கு உபயோகமாகவும் நடத்தப்பட்டது. கவர்னரின் பதவியேற்பு விழா திருவண்ணாமலையில் ஜூலை 2 2011 நமது கவர்னர் ரொட்டேரியன் சம்பத்குமார் அவர்களின் பதவியேற்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. என்றும் இல்லாத அளவிற்கு ரொட்டேரியன்களின் வருகையால் அவை அதிர்ந்தது. முன்னாள் கவர்னர்களின் ஆசிகள் வாழ்த்துரைகளோடு விழா இனிதே நிறைவுற்றது. நமது மாவட்டம் 3230 பேரதிர்ஷ்டம் நமது ரோட்டரி பன்னாட்டு தலைவர் கல்யாண் பானர்ஜி அவர்களின் மனைவி திருமதி பினோட்டா பானர்ஜி ஜூலை 14, 2011 அன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தார். இவர்களது வருகை வருடத்தின் ஆரம்பத்திலேயே நமது மாவட்ட நிகழ்வுகளை ஊக்குவிக்கும் முகமாக அமைந்திருந்தது. அன்று அவருடன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பும் இரவு நேர உணவு விருந்தும் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. பன்னாட்டு முதல் பெண்மணி திருமதி பினோட்டா பானர்ஜி நமது மாவட்ட முதல் பெண்மணி ரொட்டேரியன் டாக்டர் சாய் பிரசன்னா அவர்களுடனும் ஏனைய சங்க முதல் பெண்மணிகளுடனும் உபயோகமான கலந்துரையாடல் நடத்தினார். இந்த அருமையான வரலாற்று நிகழ்வு நமது ரோட்டரி நிகழ்வில்
முக்கியமாக இடம் பிடித்தது. ஜூலை 29, 2011 அன்று சுஷ்ருதா என்ற சமூக சேவை கருத்தரங்கம் உபயோகமான முறையில் நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 7, 2011 அன்று வொகேஷனல் சர்வே செமினாரும், ஆகஸ்ட் 14 அன்று நியூ ஜெனரேஷன் செமினாரும் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 18, 2011 அன்று நமது மாவட்டத்தின் உலக கலாச்சார ஒருங்கிணைப்பு விழாக்களின் முதல் கட்டமாக தாய்லாந்து நைட் என்ற விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திரு சான்சாய் சமன்பத் நாகித் அவர்கள் வருகை புரிந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்தார். மேலும் இரண்டாவது கட்டமாக ஜெர்மன் நைட் நவம்பர் 5, 2011 அன்று சென்னையில் நடைபெற்றது. கான்சுலேட் ஜெனரல் ஆஃப் ஜெர்மனி ஹிஸ் எக்ஸலன்சி ஸ்டீஃபன் பெக் தலைமை ஏற்று சிறப்பித்தார். மூன்றாவது கட்டமாக USA நைட் ஜனவரி 19 நமது GSC டீமுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. US கான்சுலேட்டின் வைஸ் கவுன்சில் மிஸ்ஸஸ் அலெக்சிஸ் ஹப்ட்ரானி வைஸ் தலைமையேற்று சிறப்பித்தார். ஆகஸ்ட் 20 மற்றும் 21, 2011 திருவண்ணாமலை அருகே உள்ள ஜவ்வாது மலையில் நமது ரோட்டரி குழந்தைகளின் கலை இலக்கிய சமூக மேம்பாட்டுக்காக ஆனட்ஸ் ரைலா ரொட்டேரியன் இந்திரா சுப்பிரமணியன் அவர்களின் பொறுப்பின் கீழ் நடத்தப்பட்டது. மேலும் நவம்பர் 20 அன்று இளைஞர்களுக்கான யூத் ஃபெஸ்டிவல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நவம்பர் 13, 2011 அன்று நமது ரோட்டரி சிறார்களுக்கு இசைச்சாரல் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆகஸ்ட் 27, 2011 அன்று சென்னை ஹோட்டல் சவேராவில் நமது ரோட்டரி சங்கங்களை எப்படி வழிநடத்தி செல்வது, முதன்மை ஆக்குவது என்பது பற்றிய கருத்தரங்கு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 25, 2011 சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு கண்தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நடைப்பயணமும் மேற்கொள்ளப்பட்டது. பேரவைத் தலைவர் திரு ஜெயக்குமார் விழாவிற்கு வந்து சிறப்பு சேர்த்தார். ஆகஸ்ட் 28, 2011 சங்க தலைவர்களின் முதற் கூட்டம் வேலூரில் மகரந்தமாக மனம் வீசியது. தொடர்ந்து செப்டம்பர் 23 அன்று நெய்தலும், அக்டோபர் 27 அன்று சரவடியும், நவம்பர் 27 அன்று MSL 1080வும், ஜனவரி 29 அன்று தை கூடல் ஆகிய நிகழ்வுகள் சங்க தலைவர்களின் நட்புறவையும் சங்க பணிகளின் மேம்பாட்டினை வளர்க்கும் வண்ணமாக மாதா மாதம் சிறப்பாக நடைபெற்றது. சங்க செயலாளர்களின் சங்கமம் இதுவரை 3 முறை நடைபெற்றன. 2011 ஆகஸ்ட் 28, அக்டோபர் 30, டிசம்பர் 25 ஆகிய தினங்களில் நடைபெற்ற இக்கூட்டங்கள் நல்லுறவையும் சங்க மேம்பாட்டினையும் வளர்க்க பேருதவியாய் இருந்தன. தன்வந்திரி நமது மாவட்டத்தின் மனிதநேய பயணம். செப்டம்பர் 4, 5, 6, 2011 இலங்கை நாட்டில் தமிழர்கள் வாழும் பகுதியான போரால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியில் அங்குள்ள தமிழர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டன. கைகால்கள் இழந்த தமிழர்களுக்கு செயற்கையான உறுப்புகள் பொருத்தப்பட்டன. கண் மருத்துவம், இருதய மருத்துவம், பொது மருத்துவம், பெண்கள் நல மருத்துவம், ஸ்கேன் மற்றும் எக்கோ பரிசோதனைகள் நடத்தப்பட்டன. 1500 பயனாளிகள் பயனடைந்தனர். போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இலங்கைக்கு வெளியே இருந்து சென்ற 18 மருத்துவர்களை கொண்ட இக்குழுவே உலகின் முதல் மருத்துவ குழுவாகும். இது 8ஆம் ரோட்டரி மாவட்ட 3230வின் வரலாற்று பதிவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. செப்டம்பர் 17, 2011 சமுதாயம் என்ற தலைப்பில் வேலூரில் ரோட்டரி கிராமிய குழும கருத்தரங்கு நடைபெற்றது. செப்டம்பர் 26, 2011 முதல் அக்டோபர் 3 வரை தென்னாப்பிரிக்காவில் நமது மாவட்டம் 3230உடன் டர்பன் ரோட்டரி சங்கங்கள் சகோதர ஒப்பந்தம் செய்து கொண்டன. ரொட்டேரியன் சீமான் மற்றும் டர்பன் முன்னாள் கவர்னர் நாட்டி முட்லே அவர்களின் செயல்பாடுகள் இந்த பயணத்தில் குறிப்பிடத்தக்கவை. ரோட்டரியும் குடும்ப பங்காற்றலும் உறவாடிய பயணமாக, மறக்க முடியாத அனுபவமாக இந்த நிகழ்வுகளில் பங்கேற்ற 44 நெஞ்சங்களிலும் நிறைந்தன. அக்டோபர் 9, 2011 அன்று சென்னை MRC வளாகத்தில் நமது உறுப்பினர்களின் குடும்ப உறவுகளோடு தீபாவளி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ரொட்டேரியன் கிஷன் ஜெயின் தலைமையில் விதவிதமான உணவுகள், உற்சாகமான கலை நிகழ்வுகள் என்று விழா மிகவும் வண்ணமயமாக இருந்தது.
உலக போலியோ விழிப்புணர்வு தினமான அக்டோபர் 24, 2011 அன்று மெரினா கடற்கரையில் மக்களுக்கு போலியோ விழிப்புணர்வை நமது மாவட்டம் ஏற்படுத்தியது. டிசம்பர் 18, 2011 ரொட்டேரியன் சுகுமார் அவர்களின் பொறுப்பின் கீழ் போலியோ விழிப்புணர்வு கருத்தரங்கம் சென்னையில் நடைபெற்றது. அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் நமது மாவட்ட ரொட்டேரியன்களும் பங்கு பெற்று ஆலோசனைகளை மேற்கொண்டனர். அக்டோபர் 30, 2011 அன்று ரோட்டரி சங்கத்தில் புதிய உறுப்பினர்களை இணைப்பதற்கான உறுப்பினர் சேர்க்கை கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. நவம்பர் 17, 2011 அன்று கொல்கத்தா இன்ஸ்டிடியூட்டில் மதிப்பிற்குரிய ரொட்டேரியன் கல்யாண் பானர்ஜி மற்றும் மத்திய அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பன்னாட்டு பயிற்சியாளர்களுடன் பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்பட்டன. கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அமன் கி ஆஷா போன்ற சமூக சிந்தனையுடன் கூடிய நிகழ்வுகள் மேடையேற்றப்பட்டன. நமது மாவட்டத்தின் உடனடி முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்களின் சேவைக்கு 8 விருதுகள் வழங்கப்பட்டன. ஜனவரி 8, 2012 வாணியம்பாடி பொங்கி பெருகியது மக்கள் வெள்ளத்தால். பொங்கல் விழா ரொட்டேரியன் கணேஷ் மல் மற்றும் திருப்பத்தூர் சங்கத்தின் பொறுப்பின் கீழ் மற்றும் ஒரு மாவட்ட மாநாடு போன்ற தோற்றத்துடன் சீரும் சிறப்புமாக நடைபெற்ற இந்த விழா நமது மாவட்ட நிகழ்வுகளில் ஒரு மைல் கல். இந்த வருடம் என்றும் இல்லாத வகையில் உறுப்பினர் சேர்க்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. புதிய சங்கங்கள் உதயம். திருவள்ளூர், நாட்ராம்பள்ளி மற்றும் அச்சரப்பாக்கம் ரோட்டரி சார்ட்டர் வழங்கப்பட்டன. மேலும் ஆலங்காயம், மாத்தனூர் மற்றும் வேலூர் கோல்டன் சிட்டி ஆகிய சங்கங்கள் உதயமாக உள்ளன. தற்போது நமது மாவட்டம் 3230 தான் உலகிலேயே உறுப்பினர்களின் சேர்க்கையில் முதலிடம் வகிக்கிறது என்பதை பெருமையுடன் பிரகடனப்படுத்துகிறோம். ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 3230 2011, 2012 நாம் நடத்திய நிகழ்ச்சிகளை மலரும் நினைவுகளாக இதுவரை கண்டு ரசித்தமைக்கு மிக்க நன்றி.